இல்லை, அவருடைய இயல் பெயர் பேச்சிமுத்து என்பதுதான் இவருடைய இயல் பெயர். தேர்தலை தேனி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி இப்படி ஜாகையை மாற்றி கொள்ளுகிற பொழுது தினகரனுக்கு மிக நெருக்கமான நபராக ஆயிருக்கு. நம்பிக்கையான நபராக இந்த பேச்சிமுத்து பன்னீர்செல்வம் ஆகிறார். இந்த தேனி பன்னீர்செல்வம் சசிகலாவுடைய ஒரு அறிவிக்கப்படாத குடும்ப உறுப்பினராகவே மாறுகிறார். ஜெயலலிதா பதவி முதலமைச்சர் பதவி பறிபோன பிறகு யாரை முதலமைச்சராக அறிவிக்கலாம் என்ற அந்த சிந்தனையில் இருந்த பொழுது மன்னார்குடி குடும்பத்தால் நடராஜனுக்கும் இவருக்கும் பெரிய கருத்து வேறுபாடு. எதனால் கருத்து வேறுபாடு? மணல் கடத்தல்ல சேகர் ரெட்டி தான் ஓபிஎஸ்ஸுடைய பினாமி. ஓபிஎஸ்ஸால் உருவாக்கப்பட்டவர் தான். இது சசிகலாவை மீறி அறிவித்த முடிவு. அதன் பிறகு மன்னார்குடி கும்பலுக்கு விசுவாசமாக இருந்த இந்த பன்னீர்செல்வம் பாஜகவுக்கு விசுவாசம் மாறினார். ஊடகத்தில் காட்டப்பட்ட விஷயங்களை தாண்டி ஓபிஎஸ்ஸுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை இருந்தது? நான் 5 ஓபிஎஸ் உருவாக்குறேன். செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், நத்த விஸ்வநாதன், உதயகுமார் இவர்கள்லாம் முக்குளத்தோட பிரதிநிதி. அவர் அல்ல. அப்போ சண்டை உருவாயிருச்சு. சண்டை உருவான பிறகு ஓபிஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார். டெல்லி போகிறது, மோடி எங்களை சந்திக்கிறதுக்கு இப்படியெல்லாம் வந்து பாஜகவோட தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். இப்போ திமுக நோக்கி நகர்வதற்கு என்ன பின்னணி காரணம்? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இப்போது திமுகவில் இருக்கிறாரா? இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் இப்போது அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையாருக்கு மிக முக்கியமான நம்பகமான நபராகவும் இருந்தார். முதல்ல இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் யார்? அவருடைய இளமை காலம் என்ன? அவருடைய அரசியல் முக்கியத்துவம் ஏன் ஜெயலலிதா அம்மையாருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததுக்கான காரணம் என்ன? இல்லை, அவருடைய இயல் பெயர் பேச்சிமுத்து. பேச்சியம்மாள் என்பது அவர்களுடைய குலதெய்வம். குலதெய்வத்தினுடைய பெயரை இவர் குழந்தையாக பிறந்த பொழுது பேச்சிமுத்து என்பதுதான் இவருடைய இயல் பெயர். இந்த பேச்சிமுத்துனுடைய இளமை காலம் நீங்கள் தேனியில் படிக்கிறார். சிவகங்கையில் மன்னர் கலைக்கல்லூரியில் பிஏ முடிக்கிறார். வேறு தொழில் இல்லை. அப்போது பால் பண்ணை ஒரு 10 கறவை மாடுகளை வைத்து பால் பண்ணை நடத்துவது இவருடைய தொழில். இதுதான் இந்த பேச்சிமுத்து. பால் கறவை மாடு, பால் மீதமானால் அதை தேநீர் கடை, இப்படி தான் இன்னும் அந்த கடை இருக்குது. ஒச்சா தேவர் டீ ஸ்டால். இப்போ இன்னும் அந்த கடை அவருடைய தந்தையார் பெயரில் இன்னும் அந்த கடை இயங்குகிறது. இந்த நபர் அதிமுகவில் அறிமுகமாகிறார். அதிமுகவில் அறிமுகமான பிறகு இந்த மன்னார்குடி கும்பல் மன்னார்குடி பக்கம் போவதே இல்லை. மன்னார்குடி பக்கம் இவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு. திருத்துறைப்பூண்டி இவர்களுடைய பூர்வீகம். திருத்துறைப்பூண்டியிலிருந்து புலம்பெயர்ந்து மன்னார்குடிக்கு வருகிறார்கள். ஆனால் மன்னார்குடி மக்களால் வெறுக்கப்படுகிற குடும்பமாக தான் இருக்குது. அதனால் இவர்கள் பூரா தேர்தலை தேனி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி இப்படி ஜாகையை மாற்றி கொள்ளுகிற பொழுது நம்பிக்கையான நபராக இந்த பேச்சிமுத்து பன்னீர்செல்வம் ஆகிறார். பன்னீர்செல்வம் தினகரனுக்கு மிக நெருக்கமான நபராக ஆயிருக்கு. அதிமுகவில் சசிகலா வைத்தது தான் சட்டம், ஜெயலலிதா வைத்தது சட்டம் அல்ல. தேனியில் ஒரு முறை பெரியகுள நாடாளுமன்ற வேட்பாளராக தினகரன் அறிவிக்கப்பட்ட பொழுது தினகரனுக்காக வீடு பிடித்து கொடுத்து 24 மணி நேரம் அவருடைய செயலாளராகவே மாறி போகிறார் இந்த பன்னீர்செல்வம். இதுதான் சசிகலா குடும்பத்துக்கு தினகரனுக்கு மிக நெருக்கத்தை உண்டாக்குகிறது 90 காலகட்டத்தில். அப்போது இந்த அரசியல் அவர் பெரியகுளம் நகர சேர்மனாக தேர்ந்தெடுக்கிறாங்க.
அதாவது 91 2000 வரை பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பெரிய அரசியல் எதிர்காலம் இல்லை. அதுக்கு முன்னாடி அவருடைய தொழில் என்னவாக இருந்தது? பால் பண்ண டீ கடை. ஓகே, இதான் குடும்ப தொழில். அப்போது தினகரன் எப்பொழுது தேனிக்கு பெரிய குளத்துக்கு போகிறாரோ அதன் பிறகு தான் நீங்கள் 91 96 தினகரன் பெரிய அளவில் அரசியலில் இல்லை. 96 2001 திமுக ஆட்சி காலம். திமுக ஆட்சி காலம் முடிந்து அதிமுக முன்னாடி 2001 தான் வருது. வருகிற பொழுது தான் இந்த 25 ஆண்டு காலம்தான் அரசியல். அவள் வருகிற பொழுது தான் தினகரன் முதலமைச்சர் வேட்பாளராக திட்டமிட்டு சசிகலாவால் கட்சியினுடைய பொருளாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அது இயற்கையாகவோ செயற்கையாகவோ தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவர் தினகரன். அப்போது தினகரனுடைய குட்புக்கில் இருந்தவர் தான் நம்ம ஓ பன்னீர்செல்வம். இந்த ஓ பன்னீர்செல்வம் இவர்களுக்கு முழுமையான விசுவாசி, முழுமையான அடிமை. இப்போ விசுவாசி, அறிவுஜீவி, சித்தாந்தவாதி இதெல்லாம் இப்போ அவர்களுக்கு தேவையில்லை. இது இருக்கிற திராவிட இயக்கத்துக்கு எது தேவை? விசுவாசமாக இருப்பானா, நம்முடைய ரகசியங்களை பாதுகாப்பானா, நாம் எதை சொன்னாலும் செய்வானா, நமக்கு மரணம் அடைகிற வரை விசுவாசியாக இருப்பானா. இதுதான் இன்றைக்கி அரசியலுக்கான தகுதியே எல்லா கட்சிகளுக்குமே. அறிவுஜீவிகள்லாம் நீங்கள் தேவையே இல்லை. அது யாருக்கு வேணும்? அப்போது இந்த தேனி பன்னீர்செல்வம் சசிகலாவுடைய ஒரு அறிவிக்கப்படாத குடும்ப உறுப்பினராகவே மாறுகிறார். இப்படி மாறிய நபர் நீங்கள் 2001 அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு முழுக்க சசிகலா குடும்பம் எதை சொல்லுகிறதோ அதை உருவாக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அப்போது ஜெயலலிதா அந்த 2001 2006 காலகட்டத்தில் வழக்கு பாய்கிறது. அதாவது ₹1 சம்பளம் வாங்குகிற ஜெயலலிதாவுக்கு 66 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக அரசு தாக்கல் செய்த ஆவணம். நீங்கள் அரசு சொத்து சிட்கோவில் இது ஜெயா டிவிக்காக அரசு சொத்தை ரகசிய காப்பு பிரமாணம், அரசு சொத்துக்களை நான் எனக்காகவோ தன்னுடைய உறவினர்களுக்காகவோ நான் என்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து முறைகேடாக பயன்படுத்தி அரசு சொத்துக்களை நான் அடைய மாட்டேன் என்பதுதான் உறுதிமொழியே. முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ யாரானாலும். ஆனால் அதை மீறி ஜெயா பப்ளிகேஷனுக்காக கிண்டியில் ஒரு சொத்து, அரசு சொத்தை ஜெயா பப்ளிகேஷனுக்கு ஜெயலலிதா வாங்குகிறார் என்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டின் பேரில் ஜெயலலிதா பதவி இழக்கிறார். பதவி இழக்கிற பொழுது இந்த பதவியை மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சராக வருவதற்கு ஷீலா பிரியாவின் உதவியோடு தான் அன்றைய ஆளுநர் ஜெயலலிதாவுக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற நிலை வருது. அப்படி வருகிற பொழுது அது மேலும் சிக்கலை உருவாக்கும். இந்த நிலை வருகிற பொழுது யாரை முதலமைச்சராக்கலாம், இந்த ஆலோசனை சசிகலா வட்டாரத்தில் உருவாகிற பொழுது தங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நபர் இந்த ஓபி பன்னீர்செல்வம் தான். பன்னீர்செல்வம் நீங்கள் மிஸ்டர் பணிவு அவருக்கு பேரை மிஸ்டர், இப்போ எடப்பாடிக்கு பேர் மிஸ்டர் துணிவு. இந்த பணிவு தான் மன்னார்குடி குடும்பத்துக்கு கண்ணில் அகப்பட்டவர். ஜெயலலிதா பதவி முதலமைச்சர் பதவி பறிபோன பிறகு யாரை முதலமைச்சராக அறிவிக்கலாம் என்ற அந்த சிந்தனையில் இருந்த பொழுது மன்னார்குடி குடும்பத்தால் பரிந்துரை செய்யப்பட்டவர் தான் பன்னீர்செல்வம் யாரை அறிவிக்கப் போகிறார்கள் என்று அவர் லாய்ட்ஸ் ரோடு அதிமுக அலுவலகத்திலிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். சகோதரன் ஓ பன்னீர்செல்வம் அப்படி சொல்லுகிற பொழுது அங்கிருந்து அத்தனை பேரும் பன்னீர்செல்வத்தை தூக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். அப்போது பன்னீர்செல்வத்தினுக்கு முதலமைச்சர் நாற்காலி என்பது தேடி வந்த ஒரு பதவி. காரணம் சசிகலாவினுடைய குட்புக்கில், தினகரனுடைய குட்புக்கில் தினகரன் தான் சசிகலாவுக்கு பரிந்துரைக்கிறார். இவரை விட நமக்கு ஒரு நல்ல அடிமை எங்கேயுமே கிடைக்காது. அப்படி சொல்லுவதை அப்படியே செய்வார். எங்கே கோப்பை கையெழுத்து போட வேண்டுமோ கையெழுத்து போடுவார். இப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான்
பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அமர்ந்த நாற்காலியில் அமர மறுத்து விட்டார். ஐயோ, அது புனிதமான இடம், புத்தனும் காந்தியும் நேருவும் இருந்த இடம், நான் அதில் அமரவே மாட்டேன்னு அந்த அலுவலகத்தை பயன்படுத்தவே இல்லை கடைசி வரைக்கும். அவருடைய அலுவலகத்தில் தான் நீங்கள் தலைமைச் செயலகத்தில் நீங்கள் அவர் அது ஒரு மூலையில் இருக்கும், அங்கிருந்து தான் நிர்வாகம் செய்த நபர் தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். அதன் பிறகு நடராஜனுக்கும் இவருக்கும் பெரிய கருத்து வேறுபாடு. எதனால் கருத்து வேறுபாடுனா, இந்த நாற்காலி நடராஜனுக்கு ஆசைப்பட்ட நாற்காலி. சசிகலாவும் நடராஜனும் மன்னாருடைய கும்பலும் உழைத்து ஓடாய் போய் பதவியை பன்னீர் அனுபவிக்கிறான் என்று பகிரங்கமாகவே நடராஜன் பேச ஆரம்பித்தார். நடராஜன் உழைத்து ஜெயலலிதாவை உருவகப்படுத்தி ஜெயலலிதாவை உருவாக்கியது நாங்கள் தான், எங்கள் மன்னார்குடி குடும்பம் தான். ஆனால் பதவி பன்னீருக்கா? இதான் நடராஜனுடைய கேள்வி. நடராஜன் சசிகலா 2 பேருமே ஒரு காலகட்டத்தில் உருவாக்கினார்கள். ஆனால் ஜெயலலிதா கெட்டியாக பிடித்து கொண்டார் பன்னீர்செல்வம். மன்னார்குடியை விட்டு விட்டார். அப்போது மன்னார்குடி குடும்பம் ஜெயலலிதாவை பன்னீரை பிரிப்பதற்கு ஒரு பெரிய சூழ்ச்சி செய்கிறது. சூழ்ச்சி செய்து திமுகவில் இணையப் போகிறார், திமுகவுக்கு உளவு பார்க்கிறார். இப்படியான தகவல்களை ஜெயலலிதாவிடம் எதிர்க்கட்சியாக இருந்து 2006 காலகட்டத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது இவர் ஜெயலலிதாவை சந்திக்க முடியாதபடி சசிகலா கும்பல் தடை போடுகிறது. அப்போவே ஆமாம் வந்துச்சு. வந்த பிறகு ஜெயலலிதாவை சந்திக்க ஜெயலலிதா பன்னீரை வர சொல்லுகிற பொழுது இந்த தகவலே பன்னீருக்கு போகலை, அவர் வர மறுக்கிறார். இப்படி தான் அவங்க காலி பண்ணுவாங்க ஒவ்வொரு அரசியலையும். ஒரு முறை அந்த ஒரு நிகழ்ச்சியில் பன்னீரை பார்த்து, ஏன் பன்னீர் நான் சொன்னால் வர மாட்டேங்கிறீங்க, அம்மா வர்றம்மா கையோடு போய் போயஸ் தோட்டத்தில் விழுந்து கதறுகிறார், அழுகிறார், கூப்பாடு போடுறார். அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஆம்பளை அழுகக்கூடாதியா, நீ எந்திரி உட்கார், அம்மா நான் உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டேன், திமுகவுக்கு நான் சேரப்போகிறேன், திமுகவுக்கு உளவு பார்க்குறேன்னு என்னை பத்திரிக்கையில் வர வைக்கிறாங்கம்மா, நான் உங்கள் விசுவாசின்னு. அதன் பிறகு தான் ரீஜாயின்ட் ஜெயலலிதாவும் பன்னீரும் மீண்டும் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ஜெயலலிதா மரணம் அடைகிற வரை பன்னீர்செல்வம் இந்த மன்னார்குடி கும்பலை தாண்டி எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெயலலிதாவை சந்திக்கலாம். இதற்காக நேரம் பார்த்து கொண்டே இருந்த அந்த கும்பல் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு மீண்டும் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் நாற்காலிக்கு காபாந்து சர்க்கார் இதை ஆளுநர் மாளிகையே நியமிக்குது. ஜெயலலிதா மரணம் அடைச்சிட்டாங்க, அடுத்த முதலமைச்சரை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற வரை நீங்களே காபாந்து முதலமைச்சராக இருங்க. இது சசிகலாவை மீறி ஆளுநர் மாளிகை அறிவித்த முடிவு. அதன் பிறகு மன்னார்குடி கும்பலுக்கு விசுவாசமாக இருந்த இந்த ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுக்கு விசுவாசம் மாறிடுறார். அந்த இடத்துல 2வது பிரச்சனை தொடங்குது. நீங்கள் என்ன டெல்லிக்கு போகிறாரு பிரதமரை பார்ப்பதற்கு டெல்லியில் போய் காலை பிடித்து கொண்டு அழுகிறார். நீங்கள் தான் என்ன காப்பாற்றணும், முதலமைச்சர் நாற்காலி என்னை மன்னார்குடி கும்பல் என்னை விரட்டுவதற்கு சதி செய்கிறதுன்னு. அப்போ தான் பார்க்குறாரு, தமிழன் பூரா இப்படி தான் இருப்பானா, ஓபிஎஸ்ஐ போல காலை பிடித்து கொண்டு அழுகிறானே, கதறி அழுகிறானே, கண்ணீரால் காலை நனைக்கிறானே, இப்படி இந்த அடிமைதாண்டா நமக்கு வேணும். இப்படி அதுவரை தமிழர்கள் மீது மோடி ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தார். தமிழன் நீங்கள் வாள் எடுப்பான், தோல் எடுப்பான், வீர பரம்பரை, கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழன் யாருக்கும் மண்டியிட்டதில்லை. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கால் கிடைத்தால் விழுந்துருவான். இப்படி தான் மோடி. அப்போ மோடி என்ன நினைக்கிறாரு, இவரை முதலமைச்சராக்கணும். ஆளுநர் மாளிகைக்கு உத்தரவு போகுது, இவரை எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும். அப்போ இந்த தகவல் சசிகலா நடராஜனுக்கு வருது. மோடியிடம் இவர் நெருக்கமாகிவிட்டார், நம்முடைய பதவிக்கு ஆபத்து, குடும்பத்துக்கு ஆபத்து, முதலமைச்சர் நாற்காலி பறிபோய்விடும். இதுக்கு பிறகு சசிகலா ஒரு பட்டியலை போட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்தை வாங்கி பெரும்பான்மை உறுப்பினர் சசிகலாவை ஆதரிக்கிறார்கள்னு நீங்கள் ஆளுநர் மாளிகைக்கு ஒரு பட்டியல் போகுது, அமைச்சரவை பட்டியலில் ஓபிஎஸ் பேரே இல்லை, ஓபிஎஸ் உடைய பெயரே இல்லை.
அப்போ அவர் தான் முதலமைச்சர். அப்போ டெல்லி கேட்குது, நீ சட்டமன்ற உறுப்பினர்களை திரட்டி உன்னால் முதலமைச்சராக முடியுமா? முடியாது. இந்த பட்டியல் ஆளுநர் மாளிகையிலிருந்து குருமூர்த்திக்கு வருது. குருமூர்த்திகிட்டிருந்து மைப்பா நாராயணன் வழியாக ஓபிஎஸ்க்கு போகுது. உன்னுடைய பெயரை இல்லை, உன்னுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. 9 மணிக்கு நீ போய் ஜெயலலிதாவுடைய சமாதியில் தர்ம யுத்தம் பண்ணு, உனக்கு பின்னாடி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்துடுவாங்க. இப்படி உருவாக்கி குருமூர்த்தி தான் அன்றைக்கு அதிமுகவை பிளக்கிறார். அதிமுகவை பிளந்த பிறகு தான் கூவத்தூர் கதை ஆரம்பிக்குது. இந்த கூவத்தூர் கதைக்கு பின்னால் நீங்கள் சசிகலாவை முதலமைச்சர் நாற்காலிக்கு போக விடாமல், தினகரனை முதலமைச்சர் நாற்காலிக்கு போக விடாமல், நடராஜனை முதலமைச்சர் நாற்காலிக்கு போக விடாமல் பாஜகவுடைய ஆதரவோடு தடுத்தவர் தான் இந்த ஓபிஎஸ். அப்போ ஓபிஎஸ் தடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னா, மன்னார்குடிக்கும் ஓபிஎஸ்க்கும் நேரடியான யுத்தம். ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஒரு 15 எம்எல்ஏ போயிடறான். மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டியாக போகுது. மைனாரிட்டியாக போன பிறகு தான் பாஜக சசிகலாவையோ தினகரனையோ முதலமைச்சர் ஆவதை விரும்பவில்லை. அதுதான் மாற்று ஏற்பாடு எடப்பாடி பழனிசாமி. இல்லை, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் நடக்கிற பிரச்சனையே எல்லாரும் இதை காணொலி பார்க்குற பலருக்கும் தெரிஞ்சது தான். ஊடகத்தில் காட்டப்பட்ட விஷயங்களை தாண்டி ஓபிஎஸ்ஸுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை நடந்தது? இல்லை, என்ன நடந்ததுன்னா, நீங்கள் 2021 தேர்தல், இந்த 21 தேர்தலில் சவுத்து பூரா நீங்கள் பார்த்துக்கன்னு ஓபிஎஸ்கிட்ட எடப்பாடி வேலையை கொடுக்குறாரு. அதுவரை நீங்கள் எடப்பாடிகிட்ட சண்டை போட்டு வீட்டு வசதி துறையை வாங்குறார். எம்எம்டிஏ சிஎம்டிஏ வாங்குறார். எம்எம்டிஏ சிஎம்டிஏ டெய்லி 10 கோடி ரூபாய் கொட்டுற தொழில். நீங்கள் ஒரு மாடி கட்டுவதற்கு 10 லட்ச ரூபா கொண்டு போய் வீட்டு வசதித்துறை அமைச்சருக்கு கொடுக்கணும். இன்றைக்கி சேகர் பாபுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் 10 கோடி ரூபா. ஒரு ஃப்ளோருக்கு 10 லட்ச ரூபா. ஒரு நாளைக்கு 50 ஃப்ளோர் 100 ஃப்ளோரு அப்ரூவ்டு கொடுப்பதற்கு, அடுக்குமாடி கட்டடம் கட்டுவதற்கு பில்டர்கள் கொடுக்குற தொகை தான் இந்த கோடி ரூபாய். 10 கோடி 20 கோடி 30 கோடி 50 கோடி வசூலாகும். இந்த துறை எனக்கு வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறார். யாருக்கிட்ட? எடப்பாடிக்கிட்ட. எப்போ ஜெயலலிதா மறைந்த பிறகு, துணை முதலமைச்சர் ஆன பிறகு. அப்போ நம்ம எம்ஜிஆர் பெருந்தொண்டர் சைதை தான் 2 பேரும் பஞ்சாயத்து பண்ணுறாரு. ஆட்சி கவுந்துருமையா, நீங்கள் 2 அடிச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு என்ன வேணும்? சிஎம்டிஏ எம்எம்டிஏ திருடுவதற்கு வேணும், நீயே வச்சுக்க. எடப்பாடி கன்வின்ஸ் பண்ணி இதை வாங்கி கொடுத்தவர் யார்? சைதை துரைசாமி தான். ஆட்சி கவுந்துடக்கூடாது, எம்ஜிஆர் ஆட்சி காணாமல் போயிடக்கூடாது. கழுகு உட்கார்ந்துருக்கு, திமுக கழுகு. அப்போ இவ்வளவு கொள்ளையடித்த மேற்கு தொடர்ச்சி மலை பேச்சிப்பாறை மலை பூரா ஓபிஎஸ்க்கு சொந்தம். நீ சவுத்தை நீ பார்த்துக்கியா? எடப்பாடி வந்த பிறகு என்ன பண்ணார்னா, பார்ட்டி ஃபண்டே சசிகலா வாங்கும், கோடி கோடியாக கொள்ளையடிக்கும். அதெல்லாம் வேண்டாம், நீயே வச்சுக்க. கட்சியை காப்பாற்று, உன்னை காப்பாற்று. அப்போது இப்படி கட்சியை காப்பாற்றுவது, தன்னை காப்பாற்றுவதற்காக எடப்பாடியால் கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட பல ஆயிரம் கோடி என்னோட காசே இல்லைங்கிறார். யார்? ஓபிஎஸ். செங்கோட்டையனை காசே இல்லைங்கிறார். இதுதான் 2 பேருக்கு சண்டை. மற்ற அமைச்சர்களெல்லாம் செலவு பண்ணுறான். தங்கமணி, வேலுமணி, உதயகுமார் எல்லாம் செலவு பண்ணுறான். அடித்த கொள்ளையே இருக்குல்ல, டெய்லி கோடி ரூபாய் கொண்டு வந்து அதிகாரி கொடுத்துட்டு கொட்டிகிட்டே இருப்பான். அப்போ அதில் ஓபிஎஸ் செங்கோட்டையனும் எங்களுக்கு செலவே இல்லை, காசே இல்லை. அப்போ தான் எடப்பாடி கேட்குறாரு, அப்போது விட்டுருங்க, தொகுதியை நான் ஆள் போட்டு நான் ஜெயிச்சுக்கிறேன். இல்லை, ஏன் தொகுதி நான் கொடுக்க லிஸ்ட்டு தான் நீ ஏற்றுக்கணும். யார்? ஓபிஎஸ். பணம் செலவு பண்ண மாட்டார். ஆனால் என்னுடைய பட்டியலை தான் நீ எம்எல்ஏவாக அறிவிக்கணும். எடப்பாடி என்னங்கிறாரு, பணம் செலவு பண்ணுறவனு தான் நான் அறிவிப்பேன். அதுதான் முட்டல் மோதல். எங்கே வருது? ஒரு குடியரசு தின விழா. குடியரசு தின விழாவில் முதலமைச்சர் விருது கொடுக்குறாரு. விருது கொடுக்கும்போது நீங்கள் துணை முதலமைச்சர் சேர்ந்து விருது கொடுக்கணும். அவர் ஓரமாக உட்கார வேண்டார். யாரை? ஓபிஎஸ்ஸு நிகழ்ச்சி முடிவதற்குள்ளே கோச்சிட்டு போயிட்டார். எங்கே? வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன பிறகு அத்தனை அமைச்சர்களும் வீட்டுக்கு போகிறேன், ஏன் கோச்சிட்டு வந்தீங்க, என்னை இன்சல்ட் பண்ணிட்டார். முதலமைச்சர் விருது கொடுக்குற பொழுது துணை முதலமைச்சர் அதில் இருக்கணும். இப்போ என்னையும் அமைச்சர் துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து என்னை அமைச்சர் பட்டியலில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். அப்போ நானும் போய் எடப்பாடிட்டு விருது வாங்கக்கூடிய நிலைமை வந்திருக்குன்னா என்ன பதவி இறக்கம் செய்கிறாரான்னு அங்கே ஆரம்பித்த சண்டை. எடப்பாடி என்ன சொல்கிறாரு, கட்சிக்கு செலவே பண்ண மாட்டேங்கிறாரு. நான் எதுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும்? தேவையில்லை. நான் 5 ஓபிஎஸ் உருவாக்குறேன். முக்குளத்தூர் சமூகத்தில் செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், நத்த விஸ்வநாதன், உதயகுமார், இப்படி 5 ஓபிஎஸ் உருவாக்குனர். இவர்கள் தான் முக்குளத்தூருடைய பிரதிநிதி. அவர் அல்ல. அப்போ சண்டை உருவாயிருச்சு. சண்டை உருவான பிறகு ஓபிஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக
ஓரம் கட்டப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார். இல்லை என்னென்னா 2021 தேர்தலில் பொதுவாக வந்து எப்படின்னா, அதாவது வன்னியர்கள், பறையர்கள் இந்த மாதிரி சமூகங்கள்லாம் வந்து திமுகக்கான ஓட்டு வங்கி, கொங்கு மண்டலம் இது மாதிரி அந்த முக்குளத்தூர் பெல்ட் வந்து அதிமுகக்கான ஓட்டு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓபிஎஸ் போனதுனால தான் இதெல்லாம் குறைஞ்சிச்சுங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சரியா? இல்லை, அது உண்மை இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் உடைய இடத்தை நீங்கள் உதயகுமார் வைத்து சரி பண்ணார். ரெண்டாவது, ஓபிஎஸ்க்கு அந்த சமூகம் பின்னாடி இருந்தால், ஓபிஎஸ் அந்த சமூகத்தை அரவணைத்திருந்தால் அந்த சமூகம் பின்னாடி இருக்கும். அந்த சமூகத்தை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. இல்லை, அப்படி இருந்தால் ராமநாதபுரத்தில் ஒரு பலாப்பழத்தில் போட்டிடுறாரு, 3வது இடத்துக்கு அதிமுக ரெட்டையிலை தள்ளப்படுது. அப்போ ஓபிஎஸ்க்குன்னு ஒரு செல்வாக்கு, சமூக செல்வாக்கு இருக்குது தானே? இல்லை, சமூக செல்வாக்கு இருந்தால் அவர் எங்கன்னு இருக்கணும்? தேனில்னு பெரிய குளத்துலன்னு இருக்கணும். நீங்கள் அவர் அதிமுக விட்டு வெளியே இருக்கிற பொழுது தேனி, பெரிய குளம், திண்டுக்கல், இப்படி ஒரு 5 மாவட்டங்களில் அதிமுக பூரா அவர் பின்னாடி வந்திருக்கணும். முக்குளத்தூர் சமூகம் பூரா அதில் மாவட்ட செயலர் இருப்பாங்கள்ல, ஒன்றியம், நகரம், அத்தனை பேர் யார் பின்னாடி வந்திருக்கணும்? ஓபிஎஸ் பின்னாடி வந்திருக்கணும். தேனி நகர செயலாளரை, பெரியகுளம் மாவட்ட செயலாளரை, ஒரு எம்எல்ஏ கூட வரலையே அவர் பின்னாடி. அங்கே ராமநாதபுரம் ராமநாதபுரம் எப்பவுமே முக்குளத்தூர் பில்ட். அது திருநாக்கரசுன்னா ஓட்டு விழுகும், திருநாக்கரசு என்ன ஓட்டு விழுகும், நயினா ராகேந்திரன்னா ஓட்டு விழுகும். ஓபிஎஸ்க்கு அது அப்படி விழுந்தது தான். ஓபிஎஸ்க்கு அப்படி விழுந்தது தான். ஆனால் அதை நிரந்தரமாக மற்ற பகுதிகளில் தக்க வைக்கக்கூடிய நபராக இருந்தால், நீங்கள் மதுரையில் போட்டி அதிமுக மாநாடுன்னு 1,00,000 முக்குளத்தோர்களை திரட்டி காமிச்சிருந்தாருன்னா ஓபிஎஸை கண்டு எடப்பாடி பயந்துருப்பார். முடியல. ஓபிஎஸும் செங்கோட்டையனும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஓபிஎஸுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும் முடிவு பண்ணி, கொங்கும் முக்குளத்தோரும் சங்கமிக்கும் செங்கடல் அப்படின்னு நீ ஒரு 50,000 பேர் கூட்டு வா, நான் ஒரு 50,000 பேர் கூட்டு வர்றேன். கொங்கு மண்டலமும் மதுரை மண்டலமும் ஒரு பெரிய கடலை சந்தைக்கு வைப்போம்னாங்க. செங்கோட்டையனும் செய்யலை, ஓபிஎஸும் செய்யலை. அப்போ ஓபிஎஸ் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 500 கார்களோடு கொங்கு மண்டலத்துலேருந்து எங்கே வாங்க, தேவரி சேதிக்கு வாங்கினார். எவ்வளோ காரு? 500 கார்கள். கொங்கே வந்து நம்ம தேவரையாவுக்கு பெரிய ஒரு வீர வணக்கம் செலுத்துவோன்னாங்க. செங்கோட்டையன் ஒரு காரில் வர்றார். அப்போ இவர்களால் அரசியல் செய்யக்கூடிய எந்த அரிச்சுவடையும் ஓபிஎஸ்கிட்ட இல்லை. இல்லை என்னன்னா, ஓபிஎஸ் மேலே ஓபிஎஸும் நீண்ட அரசியல் பயணங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார், விமர்சனங்கள்லாம் தாண்டி. ஆனால் ஓபிஎஸ் மேலே அப்படி ஏதோ ஊழல் குற்றச்சாட்டோ அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? அவருடைய பொருளாதார நிலையில் எந்த மாதிரி அவருக்கு? அவர் மேற்கு தொடர்ச்சி மலையே அவருக்கு சொந்தமானது. மேற்கு தொடர்ச்சி மலையே சொந்தமானது. பல நீங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அவருடைய சொத்துக்களை பூரா கேரளாவில் இருக்கிற மனோர மலையாரம்மா பத்திரிக்கையாரை வந்து எடுத்துகிட்டு போகிறான். இப்போ ஓபிஎஸ் முதலமைச்சராக ஆனாலோ அல்லது அமைச்சராக ஆனாலோ, நீங்கள் கேரளா மக்களுடைய நலன் பாதிக்கப்பட்டால் இந்த செய்தி பத்திரிக்கையாகும் மிரட்டுவதற்கு. தமிழ்நாடு அவ்வளவு கேவலமான நாடு, அரசியல் இல்லாத நாடு. பல கேரளாவுக்குள்ளே சொத்து வாங்கியிருக்கார் யார்? ஓபிஎஸ். அதாவது தேனி, போடி, மெட்டு பகுதியில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் அவருக்கு சொந்தமானது. நீங்கள் பாஷிய கன்ஸ்டியூஷனில் 10,000 கோடி ரூபா கொடுத்துருக்காரு, அது தரமாட்டேங்கிறான். அதான் போய் மோடி காலில் விழுகிறாரு, ஸ்டாலின் காலில் விழுகிறாரு, எனக்கு வாங்கி கொடுன்னு. ஏது 10,000 கோடி? நீங்கள் பாஜக ஆதரவாளராக மாறிய பிறகு வழக்கே பாயாது. பாஜக மீது வழக்கு, பாஜக ஆளாக இருந்தால் வழக்கே பாயாது. ஊழலே இல்லை. அரசியலுக்காகத்தான் இங்கே ஊழல் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது தவிர பெரிய ஊழலே பாஜக தான். அரசியலில் ஒருவனை கட்டுப்படுத்துவதற்கு, ஒருத்தரை வீழ்த்துவதற்காக மட்டும்தான் அமலாக்கத்துறை ஏவி விடப்படும். சேகர் ரெட்டிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன தொடர்பு? சேகர் மணல் கடத்தலில் சேகர் ரெட்டி தான் ஓபிஎஸுடைய பினாமி. ஓபிஎஸுடைய பினாமி. ஓபிஎஸ்ஸால் உருவாக்கப்பட்டவர் தான் சேகர் ரெட்டி. சாதாரண எஸ்டிடி பூத்து வச்சுட்டு வேலூரில் வெள்ளரெட்டின்னு அவருக்கு பேர். வேலூரில் வெள்ளரெட்டி ஓபிஎஸ் முதலமைச்சரான பிறகு இவரை மணல் கடத்தல் மொத்த கான்ட்ராக்டும் ரெட்டி கட்டுப்பாட்டுக்கு போகுது. திருப்பதிக்கு போய் இவருக்கு முதல் மரியாதையெல்லாம் செலுத்தி, இது ஒரு வேட்டை காடு. ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் எந்த உண்மையும் எழுத மாட்டான். மக்கள்கிட்ட போகாமல் தடுக்கிற சுவர் தான் அந்த ஊடகங்கள். உண்மையே போக. சேகர் ரெட்டியும் ஓபிஎஸுக்குமான தொடர்பை சொல்லியிருந்தா
ஓபிஎஸ் காலி சேகர் ரெட்டி காலி யாரும் சொல்லலை. 2017 பெரிய அளவில் ஆமாம் ஆமாம். சேகர் ரெட்டி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 கோடியை வச்சுருக்கான். சாதாரண ஆற்று மணலை திருடி விற்றவன், தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களை பூரா திருடி விற்றவன். அவருடைய சம்பள பட்டியலில் 100 பத்திரிக்கையாளர் இருக்கான். யாருடைய சம்பள பட்டியலில்? சேகர் ரெட்டி. எந்த செய்தி சேகர் ரெட்டி பற்றி வராது. சேகர் ரெட்டியுடைய அம்மா இறந்து போனதுக்கு நீங்கள் சோகத்தோடு காமராஜ், இணையாசிரியர் காமராஜ், சோகத்தோடு காமராஜ் ரெட்டியாரும் சேகர் ரெட்டியாரும் நடந்து போகிறாங்க. அப்போ எப்படி செய்தி வரும்? இவன் ஒரு அயோக்கிய பைய இந்த இணையாசிரியர் காமராஜ் ரெட்டி அத்தனை ஊடகவியலாளர்களையும் தரகனாக்கினதே அவன் தான். அப்போ எப்படி செய்தி வரும்? சரி, இப்போ பாஜகவை நம்பி அவர் போனார், இப்போ திமுகவை நோக்கி போக போகிறாருன்னு சொல்கிறாரு. ஓபிஎஸ் வந்து அடிக்கடி டெல்லி போகிறது, மோடி எங்களை சந்திக்கிறதுக்கு இப்படியெல்லாம் வந்து பாஜகவோட தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். இப்போ திமுகவை நோக்கி நகர்வதற்கு என்ன பின்னணி காரணம்? தன்னுடைய சொத்துக்களை மீட்டெடுக்கணும். எவ்வளோ சொத்துக்கள் இருக்கும்? ஒரு 10,000 கோடி ரூபா பாசிட்டிவ் கன்சியஸ் அபினேஷ்ட போய் மாட்டிக்கிச்சு. அவங்க ஒரு விஷயம் தர மாட்டேங்கிறான். கட்சியை கத்திரிக்காய் அதிமுக ஜெயலலிதாவில் தூக்கி ஓரமாக போடும். தன்னுடைய பணத்தை மீட்டெடுப்பதற்கு தான் எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் அவனும் சபரீஷனும் பார்ட்னர், பாஷியமும் அபினேஷும் பார்ட்னர். அவர் சொல்லிட்டார், என் மருமகன் கூட பார்ட்னர் நான் தர மாட்டேன்ட்டார். இருந்தாலும் எப்படியாவது வாங்கி கொடுங்க. அதிமுக அதிகாரத்துக்கே இல்லை. அவருடைய கணக்கு அதிமுக அழிஞ்சு போகும்னு நினைக்கிறார். திமுக ஆட்சியில் இருக்குது, மீண்டும் திமுக வரும்னு நினைக்கிறார். அதனால் திமுகட்ட போய் எப்படியாவது வாங்கி கொடுங்க. இதுதான் திமுக போவதற்கு காரணம். பாசியம் அபினேஷிட மாட்டியுள்ள பல ஆயிரம் கோடிகளை திரும்ப பெறுவதற்காகத்தான். மக்கள் தேனி, பெரியகுளம், ராமநாதபுரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தன்னுடைய லஞ்ச பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அபினேஷிட்ட போகிறார், திமுகட்ட போகிறார். சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கள் நடத்த மிக நன்றி. நன்றி, வணக்கம்.